சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா சித்தாட. என்ன மாமா சைக்கிளுக்கு அடிபட்டுருச்சு. அந்த எட்டி கட்டி வீச்சோம்னா எட்டியாபுரத்துல விழுவாமா. ஒரு மனுஷனுக்கு பெருசா தெரியல, சைக்கிள் விழுந்து பெருசா தெரியுதுன்னா இந்த சைக்கிளை பொண்டாட்டியோட நான் பெருசா நிக்கண்டா பாதிப்ப. ஏண்டா இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள்கிட்ட நானும் வாரேன். அட நான் மார்க்கெட்டுக்குலாம் போறேன். நானும் மார்க்கெட்டுக்கு தான் வரணும். ஐயா என் தங்கம் உன்ற உண்மையை சொல்ல என்னை விட்டுருவியா? என் பொண்டாட்டி அவ ஆத்தா வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கா. சந்தோஷமா இருக்க என்னையும் கூப்பிடுதான். அதுக்கு தான் போறேன். நானும் வாரேன். ஐயோ நீ வரக்கூடாது. வருவேன். ஐயோ நான் உன்னை ஏன் ஏத்த மாட்டேங்க தெரியுமா? சைக்கிள்ல காத்து இல்ல. அதான் இருக்குது இல்ல, காத்து இருக்கிறது கூட தெரியல. நீலாம் பொண்டாட்டியத்திட்ட போய் அதான் ஊர்ல சொல்லுவோம், இந்த கிறுக்கு பேரோட சாகசம் வைக்கப்படாது. அது சரியா போச்சா? 5 மைல் நடக்க வச்சுடா. உன் வாயில வண்டிதாமல கிடைக்கும். அடா பாவி பேல என்ன நடக்க வச்சு. அப்பனே முருகா, ஏகப்பட்ட பலகாரங்களை ஒன்ன நம்பி போட்டு வச்சிருக்கப்பா. எங்களை நம்பி வர்றவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த வருஷம் வியாபாரம் அமோகம். அண்ணே அண்ணே சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. என்னது என்னது? சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. பொண்டாட்டிய கேட்டா அடிக்காம கொஞ்சுவாங்களோ? நீ பொண்டாட்டிய கொடுக்க தானே வச்சிருக்க. ஏன்டா ஊருக்குள்ள இப்படி ஒரு வதந்திய கிளப்பி விட்டாங்களா? வேற என்னையா என்ன கேட்டா தெரியுமாடா? அப்படி என்னடா கேட்டா? பொண்டாட்டி கேட்டா அதுக்கு போட்டு ஓடிப்படா. யோ என்னைக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட பொண்டாட்டி வாங்க விட மாட்டேயா? இந்த பக்கம் பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி அண்ணே இப்படி ஒரு ஆள்லாம் டீ கல்ல விடாதனே. இவ்வளவு நல்லவெல்லாம் இருக்கலடா இந்த கபோதி பே ஊர்ல. ஆமா உனக்கு என்ன வேணும்? விடுங்க அண்ணி, கொஞ்சமா பால் கூட. குத்து பிள்ளையார் மாதிரி இருக்கல, என்கிட்ட கேட்க வேண்டிய அங்க என்னடா பால்? அது அன்னிக்கிட்ட தானே கேட்க முடியும். அவள்கிட்ட சட்டி நிறைய பால் இருக்கும் போது கேட்க முடியாது. ஏன்டா? அதுதான் விஷயம். அந்த விஷயமா? இங்க வாடா. துண்டியா பிடிக்கிற. காலையில இருந்து கடை வச்சிருக்கேன், நான் பிரார்த்தனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ பானை உடைக்கிறடா. ஏடுவட்டவே ஓடிப்படா. தட்டு கட்டவே. அண்ணி அந்த ஆள் என்னையே இந்த குத்து குத்துறாரு. அந்த ஆள் குத்து நீ எப்படியா நீ தாங்க? ஆத்தாடி என்ன அக்கிரமமா இருக்கு. வர்றவன் பூரா பொண்டாட்டி கேட்கறாங்க, பாலை கேட்கறாங்க. ஏட்டா நான் ஊரு போயில மாதிரி 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி இடம் வச்சிருக்கேன். ஒன்னே ஓட்டுறா. அதையும் கவ்விக்கிட்டு போ பாக்குறீங்களா? போடி உள்ள போடிங்கிற. பாலை ஊத்துனா யாரும் காசு கொடுக்குற எண்ணமே இல்ல. என்னடா மாப்ள? ஒரு சந்தேகம் மாமா. கேள்றா மாப்ள. ஒரு விடுகதைக்கு விட தெரியணும் மாமா. அப்படின்னா விடுகதை கேள்றா மாமா. புட்டு வைக்கிறேன். ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிடுச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்கிருச்சுன்னா பயமா இருக்கும். என்ன மாமா விட? ரொம்ப சிக்கலான விடுகதையா இருக்குது மாமா. சொல்லுங்க மாமா. மாப்ள இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வா. இந்த விடுகதைக்கு விளக்கமா விட சொல்றேன். இப்ப நீ போ. சரி மாமா. ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிசலா இருக்கும், இறங்கிச்சுன்னா பயமா இருக்கும். என்னடா மாப்ள? நாளைக்கு எப்படியாவது விடைய சொல்லிடு மாமா. நீ கவலைப்படாத மாப்ள, கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன். என் வாழ்க்கையே உன் கையில தான் மாமா இருக்கு. சரி நீ கிளம்பி போ. போடா. ரொம்ப ஆபத்தான விடுகதையா சொல்லிட்டு போறானே. ஊருக்குள்ள யாருக்குன்னா கேட்டான்னு வச்சுக்கோ, குனிய வச்சு கும்முன்னு கும்மிடுவாங்க. இது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. தூங்கும் போது கதவை திறந்து வச்சு தூங்காதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ என்னைக்கு என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? ஒரு விடுகதைக்கு ஒரு விடை வேணுண்ணே. என்ன விடுகதை அண்ணா? கேட்க வேணே. கேளு. யார யாரா சுகமா இருக்குமாண்ணே. ஏறிச்சுன்னா எரிசலா இருக்குமாண்ணே. இறங்கிச்சுன்னா
பயமா இருக்குமானே. நீ போடி நீ போடி. ஏன் அண்ணி அமிச்சிடுறா? என்னடா அண்ணி தண்ணி இருக்கிட்டு என்ன சொன்ன? ஏற 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 சுகமா இருக்குமானே. அப்புறம் ஏறிச்சுனா எரிச்சலா இருக்குமானே. அப்புறம் இறங்கிச்சுனா பயமா இருக்குமானே. டேய் ஊருக்குள்ள எத்தனை பேர் தெரியுறேன், பக்கத்து ஊர்ல எத்தனை பேர் குடியிருக்கேன். இவன் கேட்டெல்லாம் கேட்காம எனக்கிட்ட ஏன்டா கேட்ட? அதுவும் என் பொண்டாட்டியோட வரும்போது. உனக்கு தெரியுமே நினைச்சுதானே கேட்டேன். ஏன்டா தினம் ஊரை சுத்தி வர்றா இல்ல, எத்தனை பிரச்சனை நடக்குது அத பத்தி கேட்டிருக்கியா? இத மட்டும் ஏன்டா கேட்ட? என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன பார்த்து கேட்ட? சத்தியமா கேட்க மாட்டேன். வாங்க சீக்கிரம் வாங்க, பஸ் வந்துரும். ஆமா எடுத்துட்டேன். அண்ணா குப்பனே, எங்க சந்தோஷமா குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? என் பொண்ணை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, அதை பார்க்க தான் குடும்பத்தோட போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், போயிட்டு வாங்கண்ணே. நானும் வந்துருவேன். அந்த டீ கடைக்கு பால் ஊத்தலனா என்ன சிங்கம் திட்டுவானே. போஸ்ட்மேன் மகன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. மகன் கிட்ட இருந்து கடிதாசியா? எனக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுப்பா. என்ன எழுதிருக்குன்னு தெரியல அண்ணே, படிச்சு சொல்லுங்க அண்ணே. படிப்பா, படிச்சு சொல்லுப்பா சீக்கிரம். படிப்பா படிப்பா. ஏப்பா என்னப்பா எழுதிருக்கு? சீக்கிரம் படிச்சு சொல்லுப்பா. ஏப்பா சீக்கிரம்ப்பா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுல. ஏப்பா அழுகுற? ஏப்பா அழுகுற? கொஞ்சம் படிச்சு சொல்லி தள்ளுப்பா. என்னப்பாச்சு? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? சொல்லுப்பா சொல்லுப்பா. சீக்கிரம் படிச்சு சொல்லுப்பா. படிச்சு சொல்லுப்பா. என்னாச்சு தெரியல. சொல்லுப்பா. ஏப்பா இப்படி அழுகுற? சொல்லுப்பா. என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? ஐயோ. டேய் அண்ணே, எதுக்குடாப்பா குடும்பத்தோட நின்னு அழுதுகிட்டு இருக்கியே? என் பொண்ணுகிட்ட இருந்து கடிதாசி வந்திருக்குண்ணே. அதுக்கு என்ன? பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்தது செத்து போச்சு போல இருக்கு. தம்பியாலே சொல்ல முடியாம அழுகுதுண்ணே. அப்போ பொண்ணு செத்து போச்சா? ஆமாண்ணே, அப்படிதான் போல. தம்பியாலே சொல்ல முடியலண்ணே. என்னடா ஒண்ணும் புரியல எனக்கு. ஐயோ, சரிடா சரிடா, போங்கடா போங்கடா. போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கடா, போங்கடா. என்னடா பொண்ணு செத்து போச்சு பொண்ணு செத்துன்னு ஓடுறாங்க, ஓரளவும் புரிய மாட்டேங்குது. இது என்னடா அது? பொண்ணுகிட்ட இருந்து வந்த லெட்டர்னே. பொண்ணு அனுப்பிச்ச லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனாட்சி எழுதி கொள்வது. நான் சுகமா இருக்கேன், சுகப்பிரசவம் ஆகும்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. வரும்போதப்பா எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க. நான் கடலை மிட்டாய்னா பிரியமா திரும்ப வாங்கிட்டு வாங்கப்பா. இப்படிக்கு ஏண்டா நல்லா தானடா எழுதியிருக்கு, அதுக்கு ஏண்டா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீ தேம்பி தேம்பி எழுதுற? லெட்டர் வச்சு நான் அழுவலனே. என் பெத்த அப்பா என்ன படிக்க வைக்கலன்னு நினைச்சு அந்த வேதனையில அழுவறனே. அது தெரியாம இவனுக்கு ஓடிட்டு இருக்கானுங்களே. அட பண்ணாட பண்ணாட, படிக்க தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு பெத்த பொண்ணை சந்தோஷமா பார்க்க போறவன் ஓ அழுகை பார்த்து பொண்ணு செத்து போச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்கடா. ஏங்க ஏங்க ஊருக்கெல்லாம் சொல்ல சொல்லியாச்சுங்க. என்னது ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களா? பாடகை டாய் நில்றா டாய். இனிமே லெட்டர் படிக்க தெரியும் ஊருக்குள்ள ஆட்டியா சொல்லுவியா? சொல்லுவியா? ஐயோ குப்பை மாரடி புள்ள செத்துட்டாயா? காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் வியாபாரம் நடக்கும்? என்னையாச்சு? என்னையாச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம இப்ப வம்புல மாட்டிருச்சு பாத்தியா? என்ன வேணும்? என்ன வேணும்? வாய் ஐயோ நல்லா இருந்த வாய் என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல, கை கால் ஓட மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்றது? என்ன பண்றது? அண்ணே இன்னைக்காவது பொண்டாட்டி விடுங்கண்ணே. இப்பயாவது பொண்டாட்டி விடுங்கண்ணே. சொல்லு என்னையா பண்றது? போண்டா டீ பொண்டாட்டி
என்ன பேய் மாதிரி ஓடுறான் அண்ணி அன்னைக்கு என்னாச்சு என்னாச்சுன்னே தெரியலங்க கொட்டாய் விட்ட வாய் அப்படியே நின்னு போச்சு மூட மாட்டேங்குது அப்படியா அண்ணே இப்ப என்ன பண்ற பாரு நல்லது பண்றவனே அடிக்கிறியா ஒரு விடுக்கதைக்கு விட கேட்டா குத்துவியா இப்ப பாரு மகனே இப்போ சரியாவல கண்டுக்காத நீ பாரு இப்ப பாரு அண்ணே நல்லா வாய் தொடங்குனே நல்லா தொடங்குனே நல்லா தொடங்குனே இப்ப வாய் மூட்டார் பத்தியா இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே விடக்கூடாது அப்படி விட்ட தீக்கடை ஆயிடும் டிக்கெட் 2 டிக்கெட் குறையுது யார்ப்பா டிக்கெட் எடுக்கல யோ வண்டியில யாரையா டிக்கெட் எடுக்கல 2 பேரு டிக்கெட் யோ பெரியவரே யோ பெரியவரே பெரியவரே நடுவுல மூத்தர் எனக்கிட்டு ஏன்டா அண்ணன் கூப்பிடப்பட்டியலோ நீனும் உன் பொட்டாட்டி போய்கிட்டு இருக்கும்போது உன்னை பெரியவரேன்னு கூப்பிட்டா மதிப்பாளுங்களாடா என்னடி இழிப்பு போட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இழிப்பு வருதோ என்ன டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்திருப்பாங்க எது முன்னாடி எடுத்திருப்பாங்க முன்னாடியா ஏப்பா யார் முன்னாடி டிக்கெட் எடுத்தது முன்னாடி யாரும் டிக்கெட் எடுக்கலையா ஏங்க முன்னாடி யாரும் எடுக்கலையாங்க அப்ப பின்னாடி எடுத்திருப்பாங்க பின்னாடியா ஏப்பா பின்னாடி யாருப்பா சீட் எடுத்தது ஏயா பின்னாடி யாரும் எடுக்கலையா என்னையா நீ முன்னாடி எடுக்கலன்றாங்க பின்னாடி எடுக்கலன்றாங்க என்ன கேன பையன் நினைச்சியா அது என்ன டிக்கெட் இல்லையா ஏன்டா டேய் முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல நடுவுல இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறது நான் என்ன கேளம் பேசுறான் பேச்சு ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா என்னையாது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும் பாடியை கழட்டி ஏடா யார் பாடியை கழட்டி வைப்ப உன் பொண்டாட்டி பாடி இல்லையா பஸ் பாடியை சொல்றியா பஸ் பாடியை சொல்றியா அதுதானே பாத்து ஹோல்டன் ஐயோ பாடியில எவ்வளவு பிரச்சனை ஏப்பா இறங்குறாள் எல்லாரும் அவன் சீட்டை கையில எடுத்துட்டு இறங்குங்க ஆமா கொண்டாயா போ கொண்டா சீட்டு கொண்டா கொண்டா சீட்டு கொண்டா வா இறங்கு என்ன இறங்க முடியுதா பாரு டேய் இனிமே இந்த ஏரியாவுல பஸ் ஓட்டினான்னு வச்சுக்க ஒரு பக்க காதை அறுத்துருவேன் அவரே எதுக்கு எடுத்துக்க உன்ன ஏண்டி போடி போடி அடுத்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணு இறங்கு வாயா சீக்கிரம் இறங்கு வா அப்பா டேய் என்னது நீ தானே இறங்கும்போது அவங்க சீட்டை கையில எடுத்து சொன்னா அதை எடுத்துட்டு வந்தேன் டேய் நான் எந்த சீட்டை சொன்ன நீ எடுத்துட்டு இருக்க போடா உள்ள கொண்டு போய் போடா ஏண்டா வர உள்ள அப்படி எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன வெயில் அண்ணே ஒரு பண்ணு கொடுங்க தரேன் என்னடா எங்கேயோ இருந்தா ஆளே காணா வியாபாரத்துக்கு போயிட்டேனே வியாபாரத்துக்கு போயிட்டியா ஆமாண்ணே என்ன வியாபாரம் அண்ணே ஊருக்குள்ள இந்த வியாபாரம் செட் ஆகல அதனால குஞ்சு வியாபாரம் போயிட்டேன் குஞ்சு வியாபாரமா குஞ்செல்லாம் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா கோழி குஞ்சு வியாபாரம் அப்படி விளக்கமா சொல்றா வெங்காயம் ஆமா சரி நம்மளுக்கு ஒரு 4 குஞ்சு கூட நமக்கு எதுக்கு கோழி குஞ்செல்லாம் ஒரு கோழி குஞ்சு வச்சா சமாளிக்க முடியல 4 குஞ்சு வாங்கிட்டு கடன் ஆறி போறதுக்கா அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டிய இவளுக்கு வேலை இல்ல வாயா நின்னுங்க நீ கடை லீவ் விட்டுலாம் ஏனே அத்தாச்சி எதுக்கு கடை லீவ் விட சொல்றாவோ இவன் ஒருத்தன் விவரம் புரியாம அண்ணே குஞ்சு நல்லா பாத்துக்கண்ணே பாத்தீங்களாண்ணே என்னடா கலர் கலரா இருக்கு அழகா அண்ணே இதெல்லாம் மட்டமா இல்ல முட்டையில இருந்து வரும்போது கலர் கலரா வரும் முட்டைக்குல இருந்து வரும்போது அப்ப இயற்கையாவே கலர் கலரா இருக்கா வேலைய கொஞ்சம் அனுசரிக்க முடியாது நாளும் போறாதான் பார்த்து சொல்றேன் கடைக்கு ஒரு 5 லிட்டர் பால் கொண்டு வந்து அப்புறம் கொடுக்கலாம் முதல்ல இந்த குஞ்ச விலையை பேசி முடிச்சு விட்டு போ தொரு பாப்போம் 4 குஞ்சு 25 ரூபாய் கேக்குறேன் 30 ரூபாய் சொல்றான்டா அண்ணே நல்லா இருக்குது வாங்கிக்கீங்கண்ணே டேய் நான் கேட்கற விலைக்கு தர மாட்டேங்கிறேன் அவன் சொன்னதே சொல்றேன் டேய் எங்க அண்ணன் தான் ஆசைப்படுறல குடண்டா அதெல்லாம் முடியாது ஒரே ரேட்டு 30 ரூபா தான் குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது வேணா வாங்க சொன்னேன் எங்க அண்ணனுக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு நல்லா பிடிக்கும் 4 குஞ்சு சொல்லி யாருக்கு பிடிச்சாலும் என்னால குறைச்சு கொடுக்க முடியாது அண்ணே கை வைக்க சொல்லுங்க கை எடுக்க வேண்டாம் இது வெள்ள குஞ்சுனே கலர் பூஸ்ட் உன்னை ஏமாத்த பாக்குறானே இவன் ஐயோ குஞ்செல்லாம் நனைஞ்சு போச்சு என்ன சொன்ன இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும் அன்னி ஒரு தடவை பார்த்தா என் குஞ்ச புடிச்சு போம்னு சொன்னா இல்ல ஏண்டா இனிமே போய் சொல்லியா ஒரு கோழி குஞ்சு வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றான் பாருங்களேன் எங்கடா எங்கடா கலரு எங்க கலரு பித்தலாட்ட கரப்பை பக்க வா பேசிக்கிறேன் 5 லிட்டர் பால் போச்சுனே பால் போச்சு
மரியாதை கட்டு போகும். அயோக்கிய பயிலு. டேய் உன் கோயில் குஞ்செல்லாம் பறக்குதுடா. என் குஞ்செல்லாம் பறந்தாலும் பரவாயில்ல, இனிமே நான் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். போங்கடா. டிக்கெட் டிக்கெட். ஏப்பா எல்லாம் சீட் வாங்கிக்கோ. தோகமலை ஒன்று கொடு. தோகமலையா? ஆமாண்ணா. இந்தா. இந்தாப்பா. கண்டக்டர் கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. என்னது? கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது, பக்கத்து ஊர் கலிங்கப்பட்டியில தான் வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டியில நிக்காது? யோ அங்க ஸ்டாப்பிங் கிடையாதுயா. கலிங்கப்பட்டி போற வழியில தானே கொட்டப்பட்டி இருக்குது, அப்புறம் ஏன் நிக்காது? யோ இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா, கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது, வண்டி நிக்காதுயா. சரி கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்படி வா வலிக்கு. வலிக்கே வரேன். சில்ற சில்ற. என்ன பாத்து சில்ற சொல்றயா? யார பார்த்தா சில்ற சொல்ற? யோ கொடுத்த காசுக்கு சில்ற கேட்டியா? அப்பாடி நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டியா. இந்தாயா நவரியா. 4 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் மொத்தமா நின்னுக்கிட்டு. ஆமா இப்பதான் எங்க வீட்டுக்கு வச்சு வாங்கி போறாரு. என்னது? யோ போயா. யோ சரியா போறம்யா, நீ போயா. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது நான் சொல்றேன், அங்க நிப்பாட்டுற எப்படின்னு பாருடி மாப்ள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நம்ம ஊர் வந்துடுச்சு, இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி. டேய் வண்டியில பிரேக் இல்லையாமாடா? வண்டியில பிரேக் எனக்கு என்ன, என் தூக்கத்தை கெடுக்குற. டேய் வண்டியில பிரேக் இல்லையாடா? பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல. என்ன பிரச்சனைங்க? வண்டியில பிரேக் இல்லையா? எப்படா சொன்னது பிரேக் இல்ல? நீ தானே சொன்ன. நான் எப்படா பிரேக் இல்லன்னு சொன்னேன்? டிரைவர் சொன்னயா பிரேக் இல்லன்னு? யோ டிரைவர் முனிசாமி பிரேக் இல்லன்னு சொன்னியா? யோ நான் எப்ப சொன்ன பிரேக் இல்லன்னு? யோ அவன் தான் இல்லன்னு சொல்றானயா? யோ மொத்தத்துல வண்டியில பிரேக் இல்லையா? பிரேக் இருக்குயா. இருந்தா பிரேக் போட சொல்லியா? யோ பிரேக்க போடியா. பாத்தியா பிரேக் இருக்கு. தள்ள நீ கொஞ்சம் தள்ள. யோ பெருசு அடிவுடு. ஏ மாப்ள நிக்காத ஊர்ல வண்டி நிக்க வச்சிட்டோம்ல. கொட்டப்பட்டி ஆள்லாம் கொஞ்சம் விபரமான ஆளு. அதே நேரத்துல நாங்க விலங்கு பிடிச்சவங்க, எங்க கிட்டலாம் நீங்க வச்சுக்க கூடாது மாப்ள. போடா போறியா? போடா. அட பாவிகளா, கொட்டப்பட்டில குட்டு கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்குது செல பண்ணி. டேய் இனிமே எனக்கு இந்த வேலையை வேணாம்டா, கண்டிட்டு வேலையை வேணா ஒண்ணு வேணாம்டா. நான் நேரா என் ஊருக்கு போய் காடுகிற கம்மாயில ஒரு 10 பண்ணி வாங்கி வச்சு. என்னையா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவன் குழந்தை மாதிரி மடியில படுத்திருக்கேன். பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி. அப்படியா? சரி சரி வாங்க பாப்போம். செல்லத்தக்கா வாங்கண்ணே. என்ன செல்லாத்தா? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே. எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம். அத பத்தி தானே நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா பொண்ணை பார்த்து இந்த 2 பையலுக்கும் ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்லபடியா பண்ணிடலாமா? வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம். நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம், உனக்கு சம்மதம்னா முடிச்சிடலாம். யாரு பொண்ணு? வேற யாரும் இல்லப்பா, நம்ம செல்லப்பமோ பொம்மி தான். சம்மதம் தானே? என்னையா தாலி கட்ட ரெடியா வச்சோன்னா பையன் தலையை கீழே குனிற, என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன மாப்ள பதில் சொல்லாம இருக்கீங்க? என்னையா? நான் என்னமாமா சொல்ல போறேன், எங்க அம்மாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் மாமா. மாப்ள எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் செல்லாத்தா நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. மத்ததெல்லாம் அவனே ஏண்டி ஒரு செகண்ட் நிக்கிறேன், இங்கே வந்து உட்காரு. இவளை பாதுகாக்கிறதே எனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் தான் இங்க உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன அண்ணி அப்புறம் வாயில நல்லா வந்து நீ வேற அண்ணி வேறவா? ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டு ஒண்ணு. ஏய் முதல்ல தள்ளி உட்காரு, சேலைய பத்திக்கிட்டு படம் பாக்குற மாதிரி பாப்பாங்க. யார் அவங்க எப்படி கிடந்து அடிச்சுக்கிறாங்க பாவம். குடி போதில ஏதாவது அடிச்சுவானுங்க. நீங்க வாங்கினா போலாம். பாவம்டா. வேண்டாம் சொன்ன கேளு. பாவம்டாங்கற டேய். அண்ணா வேண்டாம் அண்ணா வேண்டாம் கிடந்து அடிச்சுக்கிறாங்க. எப்படா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அண்ணா வில்லங்கத்த விலகாத வேண்டாம் அண்ணா சொன்ன கேளு. வேண்டாம் சொன்னா கேட்ட வயசான காலத்துல உன்னை அடிக்க பார்த்தாங்க பாத்தியா? ஏண்டா யார் அவங்க அடிச்சுக்கிறாங்க? எங்க அப்பனை இன்னொருத்தனை அடிச்சுக்கிறாங்க. ஒப்பனை இன்னொருத்தனுமா? இதுல யாரும் அப்பே? அதுக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. அதுக்காக அடிச்சுக்கிறாங்களா? அப்ப யாரத்தான் அப்பேன்னு கூப்பிடுவ? யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பன். யார் ஜெயிக்கிறானா அவன் தான் உங்க அப்பனா. ஆத்தி அப்ப உங்க ஆத்தா எங்க? இன்னொரு அப்பனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னவே முடியாது. என்னவே முடியாதா?
அப்ப இந்த ஊரு பூராமே உங்க ஒப்பனும் ஓத்தாலும் தானே ஆத்தி ஓடியாந்துடுறா சாமி நல்ல ஊர்றா ஐயோ ஏ அடுத்து ஆள்றா என்ன பண்ண போறான்னு தெரியலையே யாமல பொறுக்காச்ச பார்த்த மாதிரி பாக்க உனக்கு என்னல வேணும் இந்த காசுக்கு எத்தனை போண்டா கொடுப்ப ஒரு போண்டா கொடுப்பேன் இந்த காசுக்கு எத்தனை போண்டா கொடுப்ப ஒரு போண்டா கொடுப்பேன் சின்ன காசுக்கும் ஒரு போண்டா பெரிய காசுக்கும் ஒரு போண்டாவா யார ஏமாத்துற அடிச்சாமல லூஸ் அடிச்சா கேஸ் இல்ல நான் உன்னை கேட்டனா நாளைக்கும் வருவேன் நாளைக்கு